6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஆம், இந்த வசனம் நன்றாக சொல்லுகிறது. நாம் செய்கிற எந்த வேலையானாலும் அதற்கு ரிட்டன் ஒரு பலனை தரும் என்று நாம் கவனித்திருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு காரியம். நாம் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பார்கள், கெட்டது செய்தால் கெட்டது ரிட்டனாக வரும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆம் பிரியமார்களே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள நான் சற்று யோசித்து பார்த்தேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக கேரளாவில் வயநாடு என்கிறதான அந்த பகுதியில மழை வந்து வெள்ளம் வந்து இருந்த கிராமங்கள், இடங்கள், வீடுகள்லாம் அடித்து கொண்டு அழிந்து மரித்து போனதை பார்க்கிறோம். அதே கேரளாவில் தற்போதைய ஒரு செய்தி என்னவென்றால், அங்குள்ள நடிகர்களை, பெண்களை தவறாக பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் செய்தித்தாள்களை நாம் பார்க்கிறோம், நியூஸ்ல கவனிக்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, ஒரு அழிவு வருவதற்கு முன்பதாகவே ஒரு பாவங்கள் நடக்கும் போது அது ரிட்டர்ன் எப்படி வருகிறது என்பதை இது ஒரு சின்ன நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது. ஆம், உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் செய்யும் போது அதனுடைய பலன் பாருங்க ரிட்டர்ன் வருகிறதை பார்க்கிறோம். நம்ம கவனிக்கிறோம். ரோமர்ல 6ஆம் அதிகாரம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் நிமித்தமாய் வியாதிகளும், போராட்டங்களும், பாடுகளும், பிரச்சனைகளும், சில தீமையான காரியங்களும் பிசாசு நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நாம் நன்மை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமா இருப்போம். ஆகவே இன்னும் ஒரு படி மேல நான் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய சென்னை பட்டணமா இருந்தாலும், இந்தியாவில் எந்த பகுதியா இருந்தாலும், யாரா எங்கேயா இருந்தாலும், நம்முடைய இடங்கள்ல பாவங்கள் அதிகமாக செய்யும் போது அதற்கு பிறகு ஒரு அழிவு, ஒரு தண்டனை, ஒரு போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவோம், பாவம் செய்யாமல் கர்த்தருக்காக நாம் நன்மை செய்வோம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதை செய்வோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது போல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்து ரட்சித்து அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவருக்காய் பிரியமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ரட்சியும். ஆண்டவரே, நாங்கள் நமக்கு பயந்து பாவம் செய்யாதபடி எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விட்டு விலக்கி ரட்சியும் என்று தாவீது சொல்லுகிறது போல, எல்லாரும் உமக்கு பயந்து வாழ உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட உதவி செய்யும். உமக்கு மகிமை, துதி எல்லாம் உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.